ஒப்பு கொடுத்தல் என்று சொன்னால் அது இரண்டு வகை. ஒன்று, தன்னிடத்தில் இருப்பதை கொடுப்பது, ஒப்பு கொடுப்பது. ரெண்டு, தன்னையே கொடுப்பது, ஒப்பு கொடுத்தல். நான் வேதத்தை வாசிக்கிற போது ஆராதனை ஆராதனை என்று சொல்லி சொல்லப்பட்ட இடங்களை குறித்து நான் வேதத்தை தியானிக்கிறது உண்டு. ஆராதனை என்றால் அது கொடுப்பது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பலி கொடுப்பது, தன்னை கொடுப்பது, காணிக்கை கொடுப்பது, எதை கொடுக்கிறாயோ அது ஆராதனை. ஆனால் கொடுப்பது எதுவாக இருக்க வேண்டும்? உனக்கு பிரியமானதை கொடுப்பதை நீ கொடுக்கிறாயா, இல்லது தேவனுக்கு பிரியமானதை நீ கொடுக்கிறாயா? சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருக்கு பிரியமானதை உன்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள விரும்புகிறாரா, இல்லது நீ விரும்புகிறதை தேவனுக்கு கொடுக்க விரும்புகிறாயா? இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் இன்றைக்கு அநேகர் நமக்கு பிடித்ததை நாம் தேவனுக்கு கொடுக்கிறோம். இங்கதான் ரெண்டு பேர் இதைத்தான் செஞ்சாங்க. வேதத்திலே கொடு என்ற வார்த்தை அன்றைக்கு இல்லை. ஆனால் ஆராதிப்பதற்காக காயின் ஆபேல் புறப்பட்டு போனார்கள். அன்றைக்கு வேதம் இல்லை. வேதம் அவர்களுடைய உள்மனதில் இருந்தது. மனசாட்சி தான் வேதமாக இருந்தது அன்றைக்கு. அந்த வேத புஸ்தகத்தின்படி அவர்கள் யாவுக்கு கொடுக்க ஆரம்பித்தார்கள். கொடுத்த போது தன்னுடைய எண்ணத்தின்படி கொடுத்தார்கள். அவர்கள் எத்தொழிலை செய்தார்களோ அத்தொழிலில் உள்ளதை கொடுத்தார்கள். ஆனால் கொடுத்ததை பரலோகத்தின் தேவன் ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்று கேட்டால், ஒருவனுடைய காணிக்கையை, ஒருவனுடைய பலியை, ஒருவனுடைய ஆராதனை ஏற்றுக்கொண்டார். ஆனால் இன்னொருவனுடைய பலியையும் காணிக்கையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஏற்றுக்கொள்ளாததினால் அங்கு நடந்தது என்ன தெரியுமா? அவனுடைய முகநாடி வேறுபட்டது. வித்தியாசம் உடனடியாக அவனுக்கு தெரிந்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் அவனிடத்தில் ரெண்டு பேரிடத்திலும் சொல்லவில்லை, நீங்கள் என்னை ஆராதியுங்கள் என்று சொல்லியோ, நீங்கள் எனக்கு பலி செலுத்துங்கள் என்று சொல்லியோ சொல்லவில்லை. ஆனால் தன்னுடைய இருதயத்தில் நிகழ்ந்த வேதமாகிய மனசாட்சி யுகத்தினுடைய காலகட்டத்தின்படி அவர்கள் தேவனுக்கு ஆராதனை செலுத்த முற்பட்டார்கள். அந்த ஆராதனை ஒன்று மரணத்திற்குள்ளாக உன்னை கொண்டு போனது, இன்னொன்று மரித்தும் இன்னும் பேசக்கூடிய கிரியைகளுக்குள்ளாக கொண்டு போனது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கொடுத்ததன் பலன் நமக்கு இது புரியாது. காயின் கொடுத்தது அவனை எங்க கொண்டு போச்சு அப்படின்னா, மரண தண்டனைக்கு, சாபத்திற்கு நேராக கொண்டு போனது. தேவன் அவனை சந்தித்தார். அவனிடத்தில் கேட்டார், உன் சகோதரனாகிய ஆபேலை காணவில்லை, அவன் எங்கே? நான் அவனுக்கு காவலாளியா என்று கேட்டான். இல்லை, அவனுடைய ரத்தம் என்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறது, அவன் இனி என்ன செய்தாய் என்று கேட்டபோது நடந்த சம்பவம், சந்தர்ப்பம் கிடைத்த போது அவனை கொலை செய்தான். பரலோகத்தின் தேவன் அவனை சாபமிடுகிறார். என்ன சாபம் என்று சொன்னால், நீ இனி ஒரு இடத்தில் நிலைத்திருக்க முடியாது, நீ அலைந்து திரிவாய், இது உனக்கு சாபம். இப்போது காயின் சொல்கிறான், இது பெரிய தண்டனை, என்னால் சகிக்க முடியாது, என்னை காண்கிறவர்கள் என்னை கொன்று போடாமல் இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டபோது பரலோகத்தின் தேவன், உன்னை கொன்று போடுகிறவர்கள் மேல் 7 பலி சுமரும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் கேட்கிற அத்தனை பேரும் பெற்றுக் கொள்வார்கள். கேட்கிறவன் எப்படி கேட்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவன் கொலை குற்றவாளி, தேவன் நேசித்த, தேவனுக்கு ஆராதனையை ஒழுங்காக செய்த தேவனுடைய பிள்ளையை கொலை செய்த போது கூட அவன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுத்து அவன் விரும்புகிறதற்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் என்னுடைய தேவன். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார், அவருக்கு கொடுப்பார், இவருக்கு கொடுப்பார், எனக்கு தருவாரா? எல்லாருக்கும் கொடுப்பார். ஆனால் நீ கேட்க வேண்டிய முறை உனக்கு தெரியல. அங்கதான் சிக்கல். ஏன்னா பேதுரு யூதாசை விடவும் பாவம் செய்தான். ஆனால் பேதுருடைய சத்தத்திற்கு பரலோகத்தின் தேவன் செவி கொடுத்து அவரை மன்னித்தார். ஆனால் பேதுருவை விடவும் குறைவான பாவம் செய்த யூதாஸ் மன்னிக்கப்படவில்லை. என்ன காரணம்? அவன் தேவ சமூகத்தில் கேட்க வேண்டிய முறையில் கேட்கவில்லை. தேவ சமூகத்தில் நிக்கிறது எப்படி நிக்கிறோன்றது முதல்ல தெரியணும். இங்க அவன் என்ன செய்யறான்? பலி செலுத்துறான்.
அவனை கொன்னுட்டான். வேதம் சொல்லுது அவனுடைய இரத்தம் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறது. ஏங்க இந்த வேதத்தில் நான் வாசித்த போது 2 பேருடைய இரத்தம் தான் இன்னும் கிரியை செய்யுது. ஒன்று ஆபேலின் இரத்தம், இன்னொன்று யாஷுவாவுடைய இரத்தம். அப்போ 2 இரத்தம் கிரியை செய்யுதுன்னா ஆபேல் எப்படிப்பட்டவனாய் காணிக்கை செலுத்தினான்? அவன் அந்த ஒரு சம்பவத்தில் மட்டும்தான் அவன் உண்மையா இருந்தாங்க. அப்போ பலி என்கின்ற காணிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். அதனால தான் சொன்னேன், ஒப்பு கொடுத்தல் என்பது நீ விரும்புகிறதை கொடுக்கிறது ஒன்று, தேவன் விரும்புகிறது ஒன்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது இன்னொன்று. இதில் எதை கொடுத்து கொண்டிருக்கிறாய் புரியணும் முதல்ல. ஏன் உனக்கு சமாதானம் இல்லை, ஏன் உனக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னா, நீ தேவனுக்கு இப்படித்தான் செய்யணும்னு ஒரு கட்டாயம் வச்சிருக்கிற, ஒரு கோட்பாடு வச்சிருக்கிற. என் தேவனுக்கு நான் இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு கோட்பாடு வச்சிருக்கிறேன். ஆனா தேவனிடத்துல வேற ஒரு கோட்பாடை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இது நமக்கு புரியறதே கிடையாது ஒரு நாளும். தேவனுக்கு கொடுக்க வேண்டியது எப்படி கொடுக்க வேண்டும், அவர் சந்தோஷப்படும் அளவுக்கு நம்ம கொடுத்தால் தான், அவர் திருப்தியானால் மட்டும்தான் அதை நமக்கு அவர் திருப்பி கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கொடுக்கிறதுல அநேகருக்கு குறைபாடு இருக்கிறது. சரி, ஆராதனைனா என்ன அப்படின்றதுல இன்னும் குழப்பம் இருக்கும். ரோமருடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கிற போது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த ஆராதனை என்பது சும்மா இல்ல. நீ இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமலும் தேவனுடைய நன்மையும் பிரியமும் இன்னதென்று பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். பாத்தீங்களா? ஆராதனை என்றது நீ நினைக்கிற மாதிரி சும்மா வந்து 3 மணி நேரம் உட்கார்ந்துட்டு சத்தத்தை கேட்டுட்டு போறது இல்ல. முதல்ல பலி செலுத்துறது, கொடுக்கிறது தான் ஆராதனை. 2வது, பரலோகத்தின் தேவன் உன்னிடத்துல விரும்புகிற காரியம் உன் விருப்பப்படி எல்லாம் தேவ சமூகத்தில் இருக்கக்கூடாது, அவருடைய விருப்பத்தின்படி இருக்கணும். இது நமக்கு இன்னைக்கு தெரியறதே இல்லை.